நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட் ஃபுட் கம்ஃபர்ட் ஃபுட்னு சில ஃபுட் இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு. ரியலி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட செய்கிறதுக்கு. சரி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். 2 கப் பருப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். அதில் 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 4 தக்காளி சேர்க்கணும். இதில் தக்காளி அதிகமாக சேர்க்கணும். அது கூடவே மஞ்சள்தூள் சேர்க்கணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு 5 விசில் விட்டு வேக விடுங்க. பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா பருப்பு கடைஞ்சதுக்கு அப்புறமா சின்ன லெமன் சைஸ் புளி தண்ணி எடுத்துக்கணும். இதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தாளிப்பு தான் பண்ணணும். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை பருப்பில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு 2 நிமிஷம் கொதி வந்தால் போதும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.